வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வக்பு சட்ட திருத்த மசோதாவை சமீபத்தில் மத்திய அரசு மக்களவையில் நிறைவேற்றியது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கையை வெளியிட்டதுடன் இன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நிர்வாகிகளுக்கு உத்தரவு வழங்கினார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே வக்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குட்டி கோபிநாத் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏன் எதற்காக மதத்தை தூண்ட வேண்டும், மத பிரிவினை அரசியலை வகுக்க வேண்டும் என்று இந்த மத்திய ஆளக்கூடிய மோடி அரசு இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இதற்கு ஒரு பொழுதும் தமிழக வெற்றிக் கழகம் துணை போகாது, தளபதி அவர்களும் துணை போக மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் இன்றைக்கும் உறுதியாக இருப்பார். மறந்தாது தளபதி அவர்கள் ஆட்சிதான் நீடிக்கும் என்பதை பாதுகாப்போம்.